இங்கங்க திரும்பி பார்த்துட்டு அந்த ஹீரோயின்லாம் நான் திட்ட முடியாது. ஆமா அப்படி சொல்றேன். ஆமா எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு, எனக்குள்ளார அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. நான் காட்டாமலே இருந்தாலும் என் பொண்டாட்டிட்டு தான் போய் காட்டணும். உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இன்னும் சிவா இவருக்கு பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ நடந்த நல்லது, எல்லாருமே பேமெண்ட் ஆகி 10 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் 8:30 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போனது அந்த திட்டினதுனாலையும் நீங்க திட்ட எப்படி போய் அணுகுனீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால நடந்தது. நீங்க அவர்கிட்ட போய் சார் நீங்க நல்லா டைரக்ட் பண்றீங்க, என்ன இப்படி எல்லாம் பேசாதீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார் நான் பேசுறேன் சார், போயிட்டு வாங்க சார், அவனுக்கு நீ பேமெண்ட் கொடுக்காத, நாளை கொடுத்துக்கலாம். அரை மணி நேரத்தை 30 பண்றதுல அசால்ட் அப்படின்னா அவங்க யார்பாணி அப்படிங்கிற இதெல்லாம் இருந்திருக்கு. இன்னும் அரைப்பக்கம் டயலாக நம்மளால அன்னைக்கு பேச முடியல. எனக்கு ரீசெண்ட் நான் சொல்றது வயசெல்லாம் முடிச்சு இப்போ நான் சொல்றது ஒரு 1.5 2 months பிஃபோர் நடந்தது. அது என்ன சொன்னுச்சுன்னா, தம்பி லத்தாஜிக்கா இருக்காதீங்க தம்பி, கேரவன்ல உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்காதீங்க தம்பி, வீட்டுக்குள்ளார வெளியில எல்லா இடத்தையும் நடக்கும். இந்த அவமானம் அதை பொறுப்பா பக்குவமா எடுத்துக்கிட்டா நம்மளை ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாம் ஆளை பார்த்தாலே தெரியுதுடா அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்கிறேன், நீ சினிமாவுக்கு எப்படி வந்த அதை சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொன்றும் அழுதாரு, ஒரு பயங்கரமா அழுகாரு. அழுதுட்டு கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மாவீரன்ல அது 70 டேக்ஸ் போச்சு சொன்னாங்க. இல்ல இப்போ டேக்ஸ்ல ஒரு 8 டேக் போகுதுன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு 2-3 டேக் அப்புறம் அது பிளாஸ்டிக் ஆயிரும் அப்படி சொல்றாங்க. அது எப்படி சார் நீங்க புரிஞ்சுக்கிறது தான் அது. இப்போ எனக்கு சினிமாவை பத்தின பெரிய புரிதலோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாத சமயத்துல எப்படி இருந்துச்சுன்னா, 2 டேக் 3 டேக் போனதுக்கு அப்புறமே இல்ல ஐயோ 2 டேக் ஆயிடுச்சு 3 டேக் ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டோம், டைரக்டர் என்ன சொல்லுவாரு, கேமராமேன் என்ன சொல்லுவாரு, இது ஒண்ணு இருந்துச்சு. அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்மையா புரிஞ்சுக்கிட்டும் நம்மள சரியா பண்ணல, இல்ல நமக்கு சரியா பண்ண நமக்கே புரியுதுன்னா நம்மளே அதை கேட்கணும் உங்ககிட்ட. பிளாஸ்டிக் ஆயிருங்கிறது எங்கன்னா, நான் பண்ணிட்டேன் நல்லா பண்ண பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, சரியா பண்ணிட்டேன், டேரக்டர் ஒன் மோர் கேட்கிறாரு. அப்ப நீங்க டேரக்டர் போய் என்ன சார் ட்ரிபிள், ஏன் எதுக்கு சார் ஒன் மோர்னு சொன்னா போய் பண்ணுங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் 100 மோர் கேட்டாலும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய இயக்குநர்களாக இருந்தால் நல்லா தான் பண்ணீங்க, அதுக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொன்னார்னா, எதில் சார் டயலாக் சொல்கிற விதத்துலையா இல்லை மூடா ஆட்டிடியூடா அதுலையா சார் எதில் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவருக்கு புரிஞ்சுதுன்னா அவர் சொல்லிடுவார் டயலாக். ஏன்னா இது சொல்லும் போது தான் அவருக்கும் உள்ள ஓடும், எதில் எனக்கு பத்தலை, ஒருவேளை டயலாக்ல தான் அதான் கேட்குறாப்புல, இல்லை டயலாக்ல கொஞ்சம் பஞ்சா சொன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சொல்லிடுங்களேன் அப்படிம்பாப்புல. இப்போ நீங்க மறுபடியும் சொல்லும் போது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்று போகணும். அவருக்கு ஓகேனா ஓகே, ஃபைனலா டேரக்டருக்கு தானே, நம்ம நடிக்கிறது அந்த இயக்குனருக்கு தான், அவருக்கு ஓகேனா ஓகே. ஒருவேளை ஓகே இல்லைன்னா நீங்க மறுபடியும் கேட்டுட்டு தான் போகணும். சில சமயத்தில் நடிகனுக்கு நமக்கே தெரியும் நம்ம நடிச்சது நல்லா இல்லை, நம்ம வெளியில இருந்து நடிக்கிறோம் உள்ள இல்லை அப்படிங்கிறது புரியும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா தான் நடக்கும். ஆரம்ப காலில் சார் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீட்டுக்கு போய் சாட்டிஸ்ஃபை நடிப்பா, இங்க நடிக்காத பண்றாங்க. ஆமா இதெல்லாம் நடக்கும். இது எப்போ எடுத்துக்கலாம்னா, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட நடிகனா வரும் பொழுது அதை கேட்டு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கே திருப்தி இல்லைன்னா நான் மாரிசெல்வராஜ் போய் கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அவங்க சில பேரை அப்பட்டமா நம்மனா சில பேர்ட்ட ஒப்படைச்சிடணும், சில பேர்ட்ட இடம் இருக்குன்னா தன்மையா கேட்கணும், அவ்வளவுதான். வணக்கம் தோழர். வணக்கம். என் பேர் வீரா. நான் ஆர்டிஸ்டாவும் டைரக்டரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தோழர்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். பைசன் படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தீங்க. அந்த படத்துல கிட்டா அந்த ஊரு டீமுக்காக ஆடி டிஷர்ட் வாங்கல, அப்போ ஒரு பாடல வரும் கிளம்புடான ஒரு சாங்ல. அந்த சாங்ல நீங்க பள்ளி ஆடக்கூடிய கபடி வீரர்களுக்கு கயிறு கட் பண்ணுவீங்க. இது திரையில நிஜ வாழ்க்கையில இந்த சாதி கட்டமைப்புக்கும் மத கட்டமைப்புக்கும் உங்க குரல் ஒலிக்குமா? தொடர்ந்து என்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, நீங்க சாதி மதம் எல்லாம் பாப்பீங்க. நான் அதுக்கு சொன்ன பதில் அதுக்கு பதிலாக செத்து போயிடலாம்னு சொன்னதுதான். இந்த கேள்வி எதனால கேட்கணும்னா, பைசன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் தோழர். நன்றி. உங்களோட பேட்டிகளை ஒவ்வொன்றும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நன்றி. அப்போ நீங்க பேசும்போது நீங்க கர்ணன் படத்துலயும் இந்த பைசன்லயும்
மாரி செல்வராஜோட டிராவல் பண்ணும்போது அவருடைய அரசியல் உங்க முகத்துல எனக்கு தெரிஞ்சுது. நன்றி தோழர், நன்றி. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். நன்றி நன்றி சொல்ல வாழ்த்து கொடுத்து. இப்போ நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றி நன்றி நன்றி. பேர் செந்தில்நாதன். எனக்கு 2 கேள்வி, 2ம் பொதுவான கேள்வி. இப்போ நான் நடிக்க வரணும்னா எங்காவது உங்களுக்கு தெரிஞ்சவர் ஏதாவது ரெக்கமெண்டட் ஸ்கூல்ஸ் மாதிரி பட்டறைன்லாம் சொல்றாங்க, ஏதாவது இருக்கா? 1. 2வது, இப்போ உள்ள வரும்பொழுது நீங்களும் அட்ரஸ் பண்ணீங்க ஈகோலாம் இருக்கும்ட்டு. ஜென்ரலாக பெரிய எஸ்டாப்ளிஷ் நடிகர்களுக்கு தான் அங்கே வந்து மரியாதைகள் எல்லாமே இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உள்ளே வரும்பொழுது அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க, இல்லை மேபி ஹியூமிலியேட்டட், அது எல்லாமே நடக்கும். ஸோ ஹவு டு ஹேண்டில் தட்? நீங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எல்லா நடிகர்களுக்குமே இருந்திருக்கும் சார். இப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்றது என்ன, ரஜினி சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார்ல, 1000 ரூபா சம்பளம் சொன்னா வந்தா முன்னாடியே கொடுத்துருன்னு சொன்னேன், கொடுக்கல. யாரா நீ கிளம்பி போடா முதல்ல, நீ எல்லாம் மனம் கேட்பேன்னு கேட்டான். போனேன், வழியில பஸ்ல போகும்போதெல்லாம் பரட்டான்னு சொல்லிட்டே வந்தானுங்க. கரெக்டா ஒரு 4 வருஷம் நான் ஒரு பெரிய கார் வாங்கினேன், அதுக்கு ஒரு டிரைவர் போட்டேன், அதே கார்ல இங்க முன்னாடி போய் நின்னு சொல்றாருல. எல்லாத்துக்குமே நடக்கிறது தானே சார், எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். அதனால அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை சார். இன்னொன்னு, ட்ரைனிங் ஸ்கூல் பத்தி கேட்டீங்கல்ல, ஆக்டிங் ஸ்கூல் பத்தி கேட்டீங்கல்ல, இங்க நீங்க அதாவது எக்கனாமிக்கலி நீங்க நல்லா தான் இருக்கீங்க, செக்யூர்டா தான் இருக்கீங்கன்னா நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஆமா நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க 4-5 மாசத்துல 50,000 ரூபாய் பே பண்ணி கத்துக்கிற இடமும் இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து 10-15 நாள் மட்டும் கேம்ப் போட்டு அங்கே 50,000 ரூபாய் வாங்கி வெறும் 15 நாள் அதுக்கு 50,000 ரூபாய் வாங்குற இடமும் இருக்கு. ரொம்ப சில இடங்கள்ல வந்து மாசம் 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் அப்படி வாங்கிட்டு சொல்லி தர இடமும் இருக்கு சார். இன்ட்ரெஸ்ட் தான் சார் முக்கியம். சைக்கிள் இருந்தாதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்குவேன்னா நீங்க உங்க அப்பா எப்ப சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, நீங்க எப்ப கத்துக்கிறது ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ்ட இருக்கா, பக்கத்து வீட்டுல இருக்கா, இல்ல எவங்கிட்டாவது எடுத்துட்டு கத்துக்கலாமா? அந்த குரங்கு புடல் போட்டு ஓட்டி தான் ஆரம்பத்துல நம்மளாம் கத்துக்குவோம். கீழே விழுவோம், எந்திரிப்போம், ஒரு கட்டத்துக்கு மேல கையை விட்டுட்டு ஓட்டுவோம். இதுதானே நடக்கும். அப்போ கத்துக்கிற நோக்கம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு பலமா இருக்குங்கிறது மட்டும்தான் சார். அதான் சார், காலைல 4-5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் அப்படிதான் பாக்குறேன். இல்ல நான் நைட்டே ஃபுல்லா பயிற்சி பண்ணிட்டு காலைல 4 மணிக்கு படுக்க போவேன் அப்படின்னா சந்தோஷம், தப்பு இல்லை. ஏதோ ஒரு டைம் நம்ம விடியற் காலை பொழுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எந்திரிச்சு சார் நம்ம கரெக்டா டெய்லி பிராக்டிஸ் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், பிராக்டிஸ்க்கு 1 மணி நேரம் வேணும், எக்ஸசைஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் வேணும், நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் அதெல்லாம் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேணும், கொஞ்சம் புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் வேணும். காலையில 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் பத்தாது சார். நான் உணர்ந்திருக்கேன். நான் ஷூட்டிங் போற நாட்கள்ல இப்ப நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா என் ஒய்ஃப்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜ் எல்லாத்துக்குமே என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். அப்ப என் நேரத்தை பிச்சு இன்னும் சொல்ல போனா என் ஒய்ஃப் எதிர்க்கலாம் முடிஞ்சா சாதம் வச்சு இட்லி வச்சு அதெல்லாம் நம்ம பண்ணி, ஏன்னா என் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க. அவங்க காலையில ஒரு 8-8:30 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா சாயந்தரம் 6-6:30 தான் வருவாங்க. ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க. அவங்க முடிச்சது மறுபடியும் வந்தோடனே ஏன்பா காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, நீ என்ன சாப்பிட்ற, இது என்னது இதே வேலை போயிட்டு எனக்கு எரிச்சலா இருக்கும். இது என்னடா பொம்பளை இருக்கு, இது ஒரு பாடாடாது அப்படின்னு. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒண்ணு தோணும். ஷூட்டிங் போயிட்டுன்னு இதே மாதிரி காலையில எந்திரிச்சிருவோம் 4:30 மணிக்கு. இப்ப பயிற்சி பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஸோ பயங்கரமா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சார். அதை பழகிட்டீங்கன்னா நடந்தே தீரும் சார். பழகிடுங்க. பயிற்சி ரொம்ப முக்கியம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் ஆனீங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் இங்க வந்தேன், படிச்சு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. எப்படி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஆக்டர் ஆகணும்னு தோணுச்சு? எந்த டைம்ல தோணுச்சு? அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டினியூ பண்ணீங்க. இடையில ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் நிறைய டைம் இருந்திருக்கும். சோ அப்போ நீங்க வந்து உங்க மனநிலையும் அதுக்கான பயிற்சி இப்ப நீங்க சொன்னீங்க. அது இல்லாம பினான்சியலாவும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை தேடி வரலாமா? ஆக்சுவலா நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டேன். எங்க ஊர்லயே கிட்டத்தட்ட ஒரு 30 வீடெல்லாம் கட்டிட்டேன். சென்னை வர வேண்டிய கட்டாயம், ஒரு பர்சனல் சூழல் நான் இங்க வந்துட்டேன், சென்னை வந்துட்டேன். வந்த நேரத்துல நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை தேடிட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு டேரக்டர் சொன்ன மாதிரி நீயும் போய் போட்டோ கொடு அப்படின்னு கொடுக்கும்போது போய் போட்டோ கொடுத்தேன். ஒன்ஸ் கேமரால வந்து முன்னாடி வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் என் கூட வந்தான்னு சொன்னேன்ல, அவன் அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு சீரியல்ல பார்த்தேன், ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணியிருந்தான். அவன் நடிச்சிருந்தான் அதுல. எனக்கு இப்ப இல்ல, என்னடா 2 பேரும் ஒன்னதான் போனோம், நடிச்சுட்டான், நம்ம நடிக்கல, நம்ம ஸ்கிரீன்லையும் தெரியல அப்படின்னு உள்ள பயங்கரமா அனத்த ஆரம்பிச்சிருச்சு. நடிச்சிடணும், விட்டுறக்கூடாதுன்னு அது ஒண்ணு நடக்கும். அது அப்பட்டமா அது அப்படிதான். அது வேணும், பயங்கரமா ஒண்ணு. அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த கற்க கசர நடிச்சா அது விளங்கல, படம் விளங்கல. சினிமா ஓரளவு புரிஞ்சிச்சு என்ன சினிமால இப்ப கிராஃப்டா சொல்றேன், டைரக்ஷனா என்ன, கதையா என்ன, அவங்க என்ன பேசுறாங்க,
என்ன எடுக்கிறாங்க. இன்னொன்று பயங்கரம் உள்ள ஒரு தேடல் ஒன்று ஓடிட்டே இருக்கும். சினிமா பயங்கர சீரியஸாக பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு நடிகர் எப்படி அதை அணுகுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க இதெல்லாம் ஒன்று போயிட்டே இருக்கும். நடுவில் அப்பப்போ அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வீட்டுக்குள்ளார வெளியில் எல்லா இடத்தையும் நடக்கும். இந்த அவமானம் வந்து அதை பொறுப்பாக பக்குவமாக எடுத்துக்கிட்டா நம்மளை ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். என்ன வேணும்னு எதை நோக்கி போகணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவமானத்தை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டா அது வேஸ்ட் அது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது நடிகை நான் என்னென்ன சொல்லி தொலைச்சேன். ஊரெல்லாம் சொல்லிட்டோம்ல, நான் நடிக்க போகிறேன் என்னடா நடிச்சேங்கிற ஒரு கேள்வி வந்து. ஏன்னா எங்கள் மாமாலாம் வந்து ஊரில் வந்து சொல்கிறாரு, என் ஒய்ஃபை நான் இப்போ என்ன பேசும்போது ஊருக்கு போகிறோம் ஒரு கட்டத்தில். இப்போ இந்த 2012 அப்புறமா அருவி வர்றதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகிடலான் இருக்கோங்கும்போது அது ஒரு பெரிய கடல், அது கடலில் மூழ்கி எல்லாராலையும் முத்தெடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் மாமா ரொம்ப அவங்கெல்லாம் அக்கறை இருக்கிறவங்க. அதை முதல்ல நம்ம பயங்கரமாக புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட யாராக இருக்கட்டும், யாரும் நம்ம கெட்டு போயிடணும் வீணா போயிடணுங்கிறதுக்காக இந்த சினிமாவுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் வச்சுக்கிறது பெட்டர். நான் ஒன்று வச்சுருந்தேன், ஒரு 40 வயசு வச்சுருந்தேன். 40 வயசுக்குள்ளார சினிமாவில் ஏதாவது பண்ணலன்னா 41 கட்டா போட்டிங்க. ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க, பசங்களை பணையம் வச்செல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் விளையாண்டக்கூடாது. நம்ம பார்த்துக்கலாம்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி டைரக்டர் ஆக போகிறேன்னு இன்னைக்கும் பசங்க +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு இன்னைக்கும் இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்பி இருக்கிற பசங்க எத்தனையோ வீட்டில் இருக்காங்க, எத்தனையோ மனைவிங்க இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரம். அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் சரி ஓகே சினிமா வந்தோம் ஆகலை, பிள்ளைங்க இல்லை அவங்கள விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் சொன்னீங்கல்ல 2003லேருந்து ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் ஆக்டராக ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இப்படி ஒன்றும் பர்சனலாக இல்லை சார், ஆக்டிங்கில் சொல்கிறேன். ஆக்டிங்கில் இந்த சீன் நடிக்கிறதுக்கு என்னப்பா இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு? சமீபமாக ஒரு படம் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய துக்க நிகழ்வு நடந்துச்சு. அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது. ஸோ அதுக்கு நடுவில் நான் நடிக்க வர்றேங்க. ஒரு நாள் நடிச்சிட்டேன், அதில் பிரச்சனை இல்லை, அவங்களும் ஹாப்பி. அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு வரும் மறுபடியும் நடிக்க வரேன். ரொம்ப சின்ன டைலாக் தான் அது. அதை வந்து நான் போய் நடிக்கிறேன், எனக்கு அது தப்பாக இருக்குது. டைலாக் ஃபுல்லாக சொல்லவே இல்லை. அன்னைக்கு நான் ஃபோக்கஸ்டாக இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு 6 டேக்கில் ஓகே ஆனிச்சு. ஆனால் அது பர்சனலாக பயங்கர டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணேன். எல்லா நாளும் நம்மளாலும் இருக்காது. மீன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் பயிற்சி இல்லாமல் இருந்திருக்கோங்கிறதா. இப்போ அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த டைலாகெல்லாம் கேரவேனுக்கு வந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தான் போனேன் ஷூட்டுக்கு. ஒரு 3:30 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு எடுத்தது வந்து கிட்டத்தட்ட 7-7:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. இந்த 3 to 7:30 அது அரை பக்கம் தான். நான் ஒரு 30 பக்கம் டைலாகெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணியெல்லாம் பேசியிருக்கேன். அரை மணி நேரத்தில் 30 பக்கம் டைலாக் அசால்ட்ரா அப்படின்னா அவங்க வந்து யார்பா நீ அப்படிங்கிற இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அரை பக்கம் டைலாக நம்மளால அன்னைக்கு பேச முடியல. எனக்கு ரீசெண்ட் நான் சொல்றது வயசெல்லாம் முடிச்சு இப்போ நான் சொல்றது ஒரு 1.5-2 months பிஃபோர் நடந்தது. அது வந்து என்ன சொன்னுச்சுன்னா, தம்பி லத்தாஜிக்கா இருக்காதீங்க தம்பி, கேரவேன்ல உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்காதீங்க தம்பி, உட்காந்து ஒழுங்கா பயிற்சி பண்ணுங்க தம்பி, கவனமா இருங்க தம்பி, உங்களுக்காக அவ்வளவு பேர் வெளியில உட்காந்துருக்காங்க. 6 டேக் தான், நீங்க போனா இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க, அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையாங்கிறத நமக்கு நாமே அது கேட்கும். அப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குங்கிறது மட்டும்தான் இதுல இருந்து கிடைக்கிற ஆன்சர். அது மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு சினிமா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வந்து நீங்கள் நடிக்கிற அருவி, அயலி, அப்புறம் கர்ணன், பைசன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப முற்போக்கு இருக்குது அதிகமாக. அதுவும் உங்கள் கேரக்டர் பைசனில் வந்தப்போ அந்த சீனில், அது மாரி சார் படத்தில் வந்து ஒரு சாதாரணமான சீனில் தான் வந்து ஏதோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்கள் நடந்து வரும்போது அந்த மீசைக்கு அதுக்கும் ஒரு மாதிரி இந்தாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கதை வந்திருக்கும், பிற்போக்கான கதைகள்லாம் வந்திருக்கும். அது நீங்கள் இந்த ஊர் சார்ந்த மாதிரி உங்கள் லுக் இருக்கிறதுனால நிறைய பிற்போக்கு கதைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? வந்திருக்கா அது மாதிரி? அதான் வந்திருக்கு, நடிச்சிருக்கேன். அது தேட்டருக்கும் வராது, வந்தாலும் ஓடாது, பார்க்க மாட்டீங்க. எனக்கு சம்பளம் வந்துடும்.
இதுக்கு முன்னாடி நடிச்சது இருக்கும் உங்களுக்கு ஆமா ஆமா பண தேவைகளால நீங்க நடிச்சது. அதையும் அதெல்லாம் எப்பயுமே அதெல்லாம் வரும். இது இண்டஸ்ட்ரியில எல்லாமே தான் இருக்கும். மக்கள் நல்ல படங்களை கொண்டாடிடுவாங்க. நீங்க பிற்போக்கு முற்போக்கு இப்படி எல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. மக்களுக்கு தெரியும் எது நல்ல படம் எது நல்லா இல்லை. நீங்க என்ன வந்து மார்க்கெட்டிங் அது இது தள்ளுன்னு தள்ளுனீங்கன்னாலும் அதெல்லாம் தாண்டி தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் சொல்லிடுவான் இது நல்லா இருக்குப்பா நல்லா இல்லப்பாங்கிற சொல்லிடுவான். அதனால நீங்க அப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் வந்து நான் இந்த படத்தை நடிக்க மாட்டேன் அந்த படத்தை நடிக்க மாட்டேன் ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து சைல்டு அபியூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு 3 வயசு குழந்தை சார் நீங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தாங்க எப்பா சாமி எப்பா டே விடுங்கடா அதெல்லாம் இமேஜின் இல்லை. நமக்கு எது நம்மளால துணிய முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வில்லனா பண்ணியனாலும் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு உளைச்சலை உண்டு பண்ணிடும். அது கஷ்டம். அது பண்றது ரொம்ப சிரமப்படுவோம். அதனால அது வேணாம். இதே நீங்க தான் சார் 1000 பேரை காப்பாத்துறீங்க நீங்க தான் நல்லா சொன்னா அதுவும் கஷ்டம். உங்களை மாரி உலகத்துல யாருமே கிடையாது. 100 பேரை இந்த உலக ஊரை நீங்க தான் சார் காப்பாத்துறீங்கன்னா அதுவும் கஷ்டம். இப்போ ஒரு 5 பேர் வச்சுக்கோமா ஒரு 10 பேர் வச்சுக்கோமா அதுக்கு மேல வேணாமே அவ்வளவுதான் தோணும். அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே கஷ்டம். எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்த உடனே யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னா உங்க மீசையெல்லாம் பார்த்த உடனே இது ரொம்ப ஒரு மாதிரி நடந்துப்பாரு. என்னைய பல பேர் வந்து பழகாத வரைக்கும் இவன் ஒரு திமிரு பிடிச்சவன் தான் பல பேர். ஆமா எனக்கு பேசலாம். ஆடுகளம் நரேன் சார் இருக்காருல்ல ஆடுகளம் நரேன் சார் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் ஆரம்பத்தை பழகும் போது கிட்ட கூப்பிட்டு கேட்டாடே நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன் தானடா நீ அப்படின்னாரு. நான் ஃபர்ஸ்ட் வாங்க போகாதான்னு பேசிட்டு இருக்கோம். உடனே நான் தான் சொல்றேன் சும்மா வாங்க போகணும்னு கூப்பிடாதீங்க சார் வாடா போடான்னு பேசுங்க சார். பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல சார் என்னோட நீ வயசு பெரிய ஆள் தான் நீங்க கூப்பிடுங்க. அப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப க்ளோஸ் ஆகி ஒரு 2 3 நாள்ல கேட்டாரு ரொம்ப திமிரு பிடிச்சதானடா நீ அப்படின்னாரு. நான் திமிரு பிடிச்சவனா என்ன பண்ணி நீங்க பாத்தீங்க டே உன்னெல்லாம் ஆளை பார்த்தாலே தெரியுதுடா அப்படின்னாரு. அப்புறம் கிட்ட கேட்குறேன் நீ சினிமாவுக்கு எப்படி வந்த அது சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொன்றும் அழுதாரு. ஒரு பயங்கரமா அழுதுட்டு என்னடா அப்படின்னாரு. அதெல்லாம் சொல்லப்படாத சில விஷயங்கள் அதெல்லாம் தேவையும் இல்லை யாருக்கும். அது அவசியமே இல்லை நமக்கு. அதனால 10 பைசா பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கிரீன்ல சொல்றீங்க நீங்க உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகணும் நேரா பார்த்தாலே பல பேருக்கு ஆகும். என்ன பண்றது என்ன பண்ண முடியாது. ஒரு இடம் இருக்கு இங்க போங்க ஒரு கேரக்டர் நடிக்கணும் 1000 ரூபாய் பணம் தருவாங்க ஓகேவா. கடனா வாங்கிட்டீங்கன்னா நீங்க திரும்ப தரணும். இதெல்லாம் தர தேவையில்லை. ஆனா சாயந்தரம் தருவாங்க ஓகேன்னாப்ல போதும் எனக்கு நைட்டு தான் பணம் வேணும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். காலைல ஒரு 9-10 மணிக்கு போனேன். சூரியவம்சம்னு தெலுங்கு சீரியல் இது. ஒரு டிரைவர் வேஷம் ஒன்று வெள்ளை சட்டை வெள்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ண மத்தியானம் கடந்து போகுது. மத்தியானம் கேட்குறேன் என்னன்னு கூப்பிடுவாங்க சார் வெயிட் பண்ணுங்க. சாயந்தரம் ஆகுது 6 மணி ஆகுது. முடிச்சுட்டு பேக்கப்னு சொல்லிட்டு நீ நடிக்கலப்பா பணம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு 6 மணிக்கு விட்டு நைட் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஒரு 6:30-7 மணிக்கு உள்ள வர சொன்னாங்க வாங்க நடிங்க. உள்ள போயிட்டு நடிக்கிறேன். நடிக்கும்போது வேறு டேரக்டர் சொல்றாரு கேமரா ரைட் அவுட்டுங்கிறாரு. கேமராமேன் சொல்ற கேமரா லெஃப்ட் அவுட்டுங்கிறாரு. உங்க 2 பேருக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபைனலாக கேமராமேன் சொன்னதான் எனக்கு அதுதான் நான் சொன்னதே பண்ணிடுங்க அப்படிங்கிறார். நான் கேமரா ரைட் அவுட் போயிடுறேன். கட் யாரு எரும மாடு யாரும் அவனை கூட்டு வந்தது அப்படிங்கிறது அப்படின்னோட நல்ல சாரி சார் அப்படிங்கிற. என்ன சாரி சொல்ற ஒழுங்கா கேட்டு பண்ணியா லெஃப்ட் அவுட்டா ரைட் அவுட் போறா அப்படின்னு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை முடிச்சிடறேன். முடிஞ்சின்னா 8 மணிக்கு அதை டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ 8 மணிக்கு அதை பார்க்கறதுக்கு உட்காடுறாங்க. நேற்று எடுத்தது அப்போ உட்காடுறாங்க. உட்காந்து பார்க்குறேன். அது முடியுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு மெதுவாக டேரக்டர் பக்கத்தில் போகிறேன். இப்படி சார் என்ன வேணடா திரும்பி இங்கே வந்துடுறாரு என்ன அப்படின்னு. இல்லை சார் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இப்போ ரைட் அவுட் லெஃப்ட் அவுட் சொன்னீங்க. அவர் ரைட் அவுட் சொன்னார். ஃபைனலாக கேமராமேன் தான் ரைட் அவுட் வாங்கினாரு. அந்த கன்ஃபியூஷனில் தான் சார் வந்தேன். இது உங்கள்கிட்ட சொல்லிடணுங்கிறது தான் எனக்கு. அதனால சங்கடமெல்லாம் இல்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன் சார். அதான் சார் இங்கேங்க இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த ஹீரோயின்லாம் நான் திட்ட முடியாது. ஆமாம் அப்படி சொல்கிறேன். ஆமாம் எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. எனக்குள்ளார அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. நான் காட்டாமலே இருந்தாலும் என் பொண்டாட்டிட்டு தான் போய் காட்டணும். உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இன்னும் சிவா இவருக்கு பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ நடந்த நல்லது. எல்லாருமே பேமெண்ட் ஆகி 10 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் 8:30 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போனது அந்த திட்டினதுனாலையும் நீங்க திட்ட எப்படி போய் அணுகுனீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அதனால நடந்தது. நீங்க அவர்கிட்ட போய் சார் நீங்க நல்லா டைரக்ட் பண்றீங்க என்ன இப்படி எல்லாம் பேசாதீங்க அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார் நான் பேசுறேன் சார் போயிட்டு வாங்க சார். அவனுக்கு நீ பேமெண்ட் கொடுக்காத நாளை கொடுத்தலாம். கரெக்ட் தானே? அணுகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்றேன். சாரி வந்திருக்க தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு வந்திருக்க மதனனுக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக நான் எஸ்டர்டே ஒரு தோழரை மீட் பண்ணேன்.
நான் வந்து ஒரு டிரைவர். நேற்று வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஒரு புத்தக திருவிழாவை இவங்க நடத்துகிறாங்க, ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அப்போ தான் நான் இவரை முதல் தடவை சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கும் போது தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது, இங்கே நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்காம நிகழ்ந்த ஒரு நிகழ்வுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கும், உங்களை மீட் பண்ணதுக்கும், மதன் சாரை மீட் பண்ணதுக்கும், தோழரை மீட் பண்ணதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு இங்கே கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த பியூர் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பைசன் படத்துல நடிச்ச நம்ம சாரு கூட நன்றி. ஏன்னா அவர் பேர் ஞாபகம் இல்ல. உண்மையிலே நான் நேற்று நினைச்சது நீ நடக்குதுன்னா ரொம்ப கடவுள் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்னுடைய முயற்சி தான் காரணம்ன்றது நான் நினைக்கிறேன். நிஜமாலே நான் நினைச்சேன் இது நீ நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் சத்தியமா இந்த பியூர் சினிமா தான். ஏன்னா நான் வந்து 5வது தான் படிச்சேன். ஆனா புக்ஸ் பாத்தீங்கன்னா 50 புக்ஸ் இருக்கு என் வீட்டுல. ராமிசா இது என் வீட்டுல போன் பண்ணிக்கிறாங்க சொல்லுவாங்க. 5வது தான் படிச்சா 50 புக்ஸ் இருக்கு. எதுக்குப்பா எங்க அம்மா சொல்லுவாங்க, சும்மா எடுத்து புக்கை படிச்சுட்டு இருப்பா. ஏன்டா கஷ்டப்படுற, படிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு. நான் படிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்தும் நான் இந்த புக்ஸ் எல்லாம் ஒன்னொன்னே படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப எனக்குள்ள அது வந்துருச்சு. புக்ஸ் படிக்கலாம் கூட இப்போ நானே படிக்க ஆரம்பிச்சுட்டேன். 50 புக்கு மேல என் வீட்டுல இருக்கு. இப்ப இன்னும் எனக்கு புக்ஸ் வாங்கணும் தான் தோணும். என் வீட்டுல தான் திட்டுவாங்க, எதுக்குடா வாங்கி வரேன் எங்க அம்மா திட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டுது. உண்மையில இந்த புக்ஸ்னால நிறைய நான் மாறிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு நிறைய இன்னும் தேவைப்படுது. ஒன்று வாங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.